ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை இட்லி பொடி. இது இட்லி, தோசை, கருவேப்பிலை சாதம் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நம்ம கருவேப்பிலைலாம் இப்போ நம்ம சாப்பிட்றதே இல்லை. நார்மலாக குழம்புல, சட்னியில் எல்லாத்துலேயுமே நம்ம ஒதுக்கிடுறோம். இந்த மாதிரி பொடி மாதிரி செஞ்சு கருவேப்பிலை இட்லி பொடி செஞ்சு கருவேப்பிலை சாதம் செஞ்சு கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அந்த ஃப்ளேவரே தெரியாமல் நம்ம சமைக்கலாம். ஓகேவா? வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, கொஞ்சம் அரிசி, தேவைக்கான உப்பு. இதோட ரேஷியோ எப்படி நான் எடுத்திருக்கேன்னா 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு சமமாக 200 கிராம் நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 200 கிராம் வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை எடுத்து ஹீட் பண்ணிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம கருப்புளுந்து போட்டு, நீங்கள் கருப்புளுந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் கருப்புளுந்து எடுத்திருக்கேன். கருப்புளுந்து எடுத்து நீங்கள் நல்லா அதை வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக அதை வறுத்துக்கோங்க. அதே மாதிரி அதை ஒரு பேனில் மாற்றிக்கோங்க, வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 10 சின்ன சைஸாக பூண்டு எடுத்து நான் இடித்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதையும் நல்லா பொன்னிறமாக நீங்கள் சிம்மில் வச்சு எல்லாமே ரோஸ்ட்டு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். எல்லாத்தையும் பூண்டையும் நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலைன்றது நீங்கள் ஒரு கப்புனா அதை நான் நிறையவே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ கருவேப்பிலை இருந்தாலும் இதுக்கு சமமான அளவு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதையும் நல்லா மொறுமொறுன்னு நல்லா ரோஸ்ட்டு பண்ணி இதையும் நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகாவையும் நீங்கள் நல்லா மிளகா உடையிற அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா பொடி அரைக்கும் போது நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு அரிசி நீங்கள் தேவைன்னா நீங்கள் அரிசி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் அரிசி கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நான் அரிசி ஆட் பண்ணியிருக்கிறேன், பொரி அரிசி. நீங்கள் உங்கள் சாப்பாட்டு அரிசியே ஒரு 1/4 டம்ளர் நீங்கள் எடுத்து போட்டு அதையும் நீங்கள் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பிளேட்டில் மாற்றி எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு 1/2 hour நல்லா ஃபேனில் ஆற வச்ச பிறகு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தேவைக்கான உப்பும் பெருங்காயப்பொடியும் நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சி ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க. இது ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலை இட்லி பொடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.